இதை ஃபைனலைஸ் ஆகி கார் தான் கொடுக்க போறோம், இதை கொடுக்க முடியுமா நம்மள அப்படின்னு நினைக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட இந்த கார்களெல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லும் போது அதுல உள்ள சந்தோஷம் இன்னும் பெருமிதமா இருக்கு. இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்தவங்களுக்கு என்ன செய்தா அது உங்களுக்கு லைஃப் டைம் மெமரபிளா இருக்குங்கிற யோசனை ஒண்ணு. இவங்க கிட்ட யாருக்கிட்டுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்றாங்க, சில பேர் அவங்களோட சொந்த வண்டி யூஸ் பண்றாங்க, வராங்க போறாங்க. கார் வழங்கணுங்கிற யோசனை எனக்கு வரும்பொழுது இவங்களுக்கு என்ன செய்தாலும் தகுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் கம்பெனி ஆரம்பித்தேன். 8 வருஷத்தில் என்னென்ன இன்னல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லா கம்பெனிலையும் போனோன்னா அந்த கம்பெனியில் அப்படி இருந்தது, நான் முன்னாடி கம்பெனியில் அப்படி வேலை பார்த்தேன், அப்படி இருந்தது எனக்கு, நான் இந்த கம்பெனியில் எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நான் வேலை பார்த்த எல்லா கம்பெனிகள்லையும் அங்கே உள்ள ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி இருப்பாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். தஞ்சாவூருக்கு ஒரு ஐடி கம்பெனி இருக்கிறதுங்கிறதே பல மெட்ரோபால்ஸ்க்கு தெரியாத ஒரு விஷயம். இங்கே இருக்கிறவங்க விவசாயிக குடும்பத்தை சேர்ந்தவங்க, கஷ்டப்பட்டு வெளியூருக்கும் பயணிக்க கூட முடியாமல் நல்லா படித்து அவங்க இருக்கிற திறனை வெளிக்கொண்டு வர முடியாத இருக்கிறவங்க தான் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கான அங்கீகரிப்புங்கிறது எல்லா நேரத்துலையும் தேவைப்படுற விஷயம். இப்போ கார் வாங்க போறவங்க இப்போ ஒரு 5 பேர் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா ஜாயின் பண்ணாங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 மாசத்துக்குள்ள ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கார் வாங்குறாங்க. பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். ஒவ்வொரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் சின்னதாக ஒரு மோட்டிவேஷன்ற கீ தேவைப்படுது. அந்த கீயை தாண்டி நான் கார் கீயும் தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபவுண்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்க சொந்த கார் வழங்குறதுனாலே ஒரு ஸ்டொமக் பர்னிங்கும் உருவாகுதான். ஸோ சின்ன டைம்லேயே ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காரு பிபிஎஸ் உடைய ஃபவுண்டர் அம்சா. வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். அம்சவர்தன் சார், உங்களுடைய லைஃப் ஜேர்னியை நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய ஜேர்னிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 8 வருஷத்தில் ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக மாறி இருக்கீங்க. ஆனால் அந்த 8 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயிஸ்க்கு அதுவும் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்க தான் உங்களுடைய அசட்டுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களுக்கு கார் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணலான்னு எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுங்க? இது சொல்கிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு ஒரு ஐடி கம்பெனி இருக்கிறதுங்கிறதே பல சிட்டிஸ்க்கும் பல மெட்ரோபால்ஸ்க்கு தெரியாத ஒரு விஷயம். இங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் விவசாயிக குடும்பத்தை சேர்ந்தவங்க, கஷ்டப்பட்டு வெளியூருக்கும் பயணிக்க கூட முடியாமல் நல்லா படித்து அவங்களுக்கு இருக்கிற திறனை வெளிக்கொண்டு வர முடியாத இருக்கிறவங்க தான் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கான அங்கீகரிப்புங்கிறது எல்லா நேரத்துலையும் தேவைப்படுற விஷயம். இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்தவங்களுக்கு என்ன செய்தால் அது அவங்களுக்கு லைஃப் டைம் மெமரபிளாக இருக்குங்கிற யோசனை ஒன்று. இவங்க கிட்ட யாருக்கிட்டுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்றாங்க, சில பேர் அவங்களோட சொந்த வண்டி யூஸ் பண்றாங்க, வராங்க போறாங்க. கார் வழங்கணுங்கிற யோசனை எனக்கு வரும்பொழுது இவங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வரணும், இவங்களுக்கு முதன்மையா கேப் ஃபெசிலிட்டேஷன் தான் கொடுக்கணும்ன்ற யோசனை இருந்துச்சு. எதுக்கு கேப், காரே தரேன், காரே யோசனை பண்ணிடலாமே, நான் கேட்கும்போது காரே கொடுத்துடலாமே. இதுக்கு நினைக்கும் போது இதை கொடுக்க முடியுமா நம்மள அப்படின்னு நினைக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட இதை ஃபைனலைஸ் ஆகி கார் தான் கொடுக்க போறோம், இந்த கார்களெல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லும் போது அதுல உள்ள சந்தோஷம் இன்னும் பெருமிதமா இருக்கு. ஸோ அந்த எம்ப்ளாயிஸை எவ்வளோ வேல்யூ பண்றீங்க? ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் கம்பெனி ஆரம்பித்தேன். 8 வருஷத்துல என்னென்ன இன்னல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், என்ன மாதிரி பேக் ஃபயரிங்ஸ் இருந்திருக்கும், என்னென்ன மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், என்னென்ன மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் இல்லாம கொடுக்கக்கூடிய இடத்துல கிடைக்காம இருந்திருக்கும், அவங்களுக்குள்ள ஃபெலிசிட்டேஷனை கொடுக்க முடியாம இருந்திருக்கும். எப்போதுமே அதர் கம்பெனிஸை மட்டுமே பேசிட்டு இருப்போம். எல்லா கம்பெனிலையும் போனோன்னா அந்த கம்பெனியில் அப்படி இருந்தது, நான் முன்னாடி கம்பெனியில் அப்படி வேலை பார்த்தேன், அப்படி இருந்தது எனக்கு, நான் இந்த கம்பெனியில் எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நான் வேலை பார்த்த எல்லா கம்பெனிகள்லையும் அங்கே உள்ள விஷயங்கள் கேள்விப்பட்டது. ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி இருப்பாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். இவ்வளோ தூரம் நம்ம கூட பயணிச்சு 8 வருஷம் நம்ம கூட பயணிச்சு
சில பேர் 2 வருஷம் நம்மளோட பயணிச்சிருந்திருக்காங்க, 3 வருஷம் பயணிச்சிருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் கூட கொடுக்கணுன்றதுக்கு காரணம் எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகள்லையும் தாண்டி இந்த இடத்துக்கு 8 வருஷத்துக்கு உட்காந்துருக்கோம் நாங்க. இது வந்து ஒரு 7 கடல் தாண்டி இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். அதை நம்ம அவங்க நேரத்தை மட்டும் இதுல செலவிடலை, அவங்க ஃபேமிலி பாண்டிங் எல்லாம் தாண்டி இது என்னுடைய கம்பெனி, என்னுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, என்ன சார்ந்து 400 பேர் 500 பேர் இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. அவங்களுக்கும் சார்ந்து தான் எடுக்கிறாங்க. கிளையண்ட் சைடில் 5000 பேர் வேலை பார்க்குற நிறுவனமா இருக்கான சம்பளம் கொடுக்கக்கூடிய ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்கல்ல, தனக்கு தன்னுடையது நல்லா கொண்டு போகணும். இதை தஞ்சாவூர்ல இந்த அளவுக்கு இருக்கும், இதுக்காவது நம்ம பண்ணணுங்கிற ஒரு வேகம் இருக்கிறத வச்சுதான் இவங்களுக்கு என்ன செய்தாலும் தகுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இப்போ தஞ்சாவூர்னு சொல்லும் போதே தஞ்சை பெருவுடையார் கோயிலும் சேர்ந்து வரும். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுங்கிறது முதன்மை. இப்போ அடுத்த கட்டமா தஞ்சாவூர்ல தஞ்சைன்னு சொன்னாலே பிபிஎஸும் வரணும் அப்படின்ற ஒரு பிராண்டிங்குள்ள இருக்கீங்க. இந்த ஊருக்கு நீங்க பெருமை சேர்க்கணும், இந்த கம்பெனி ஒரு பிராண்டா மாத்தணும் அப்படின்னு நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்க. தஞ்சாவூருக்கு பெருமை சேர்க்கணும்னு ஆரம்பிச்ச அந்த மூமெண்ட் எப்படி? வெளிநாட்டுல இருந்து இல்லப்பா இந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க அடுத்த வேலைக்கு போங்கிறாங்க. உங்களுக்கு வந்து $5000 கொடுத்தாச்சு, நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நான் எப்போ சொல்றேனோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சதுதான் ஒரு சேலஞ்சிங். இது எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க், இது நமக்கு பெரிய பலத்தை கொடுத்தது ஒண்ணு. இன்னொன்னு, கம்பெனியை ஆரம்பிச்சு நேம் எல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கிளைண்ட் வந்தாச்சு, அன்னோன் பிசினஸ் நேம்ல நம்ம வேலையும் ஆரம்பிச்சாச்சு, அவுட் சோர்ஸும் பண்ணணும். நான் வீட்டில் தானே இருக்கேன், கன்சல்டண்டா ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் வச்சிருக்கேன். அங்கேயே படுத்துக்குவேன். 10 மணிக்கு படுத்தா 3 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் என்ன மெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு ரொட்டீனா இருந்தது. ஆரம்ப காலத்துல வந்து 12 மணி நேரம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து 18 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து சமாளிக்கிறதுக்கு தான் வெளியில அவுட் சோர்ஸ் பண்ணது. சென்னை போல, பெங்களூர்லயோ, கொல்கட்டா போலயோ நமக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் ரீகஸ் மாதிரியோ இல்ல ஹைவ் மாதிரியோ நமக்கு ஒர்க் ஸ்பேஸ்லாம் கிடைக்காது. ஏதோ திரும்ப ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கணுங்கிறதா என்னோட யோசனை. ஒரு 4 பேர் வேணும், 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்த ஷேர் பண்ணிக்கணுங்கிறது யோசனை. அப்போ இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறவங்கள்ட்டலாம் சொல்லி மாதிரி வாங்கலை நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2-3 இடம் பார்த்தோம். ஒரு வீட்டுக்குள்ள போனோம், ஒரு அபார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எனக்கு இந்த இடம் வேணுங்கிற முடிவோட தான் அவங்கள்ட்ட போய் பேச போறோம். 2-3 இடம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடம் பேசுறோம். பிபிஎஸ் உடைய கம்பெனி அந்த அபார்ட்மெண்டா ஆரம்பிக்குது. ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் அந்த இடத்த பார்த்து ரெண்டலுக்கு பேசி ஒரு ஒர்க் ஸ்பேஸா நான் ஒரு கம்பெனியாகவும், அவங்களுக்கு எல்லாம் கம்பெனி நேம் இருக்கு, எனக்கு நான் கம்பெனி நேம் கிடையாது. நான் ஒருத்தர் போறேன், இடம் வேணும், இந்த மாதிரி நமக்கு இந்த இடம் வேணும்னு சொல்றேன் எல்லாருக்கும். அது ஒரு அமௌண்ட் சொல்றாங்க, நான் சரின்னு சொல்றேன். இடம் வருது, ஒரு 3 மாசம் போகுது, 4 மாசம் போகுது. நான் வீட்டில் கொடுத்துருக்கிறவங்க எல்லாரையும் வரவழைச்சு இங்கேருந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நமக்கு ஆஃபீஸ் இருக்கு, இனிமே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நேம்லாம் வந்து வைக்காமறதுக்கு முன்னாடி நாம் என்ன வச்சுக்கிட்டோம், இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு நேமையே வந்து அது ஹெல்த் கேர் ஐடி ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டேன். நேம்லாம் அது வந்து ஜிஎஸ்டி கூட கிடையாது. நேம் வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறது என்னோட யோசனை. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், அதுவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, செக்காக கொடுக்கணுங்கிறது யோசனை. அது என்னமோ எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு வரவழைச்சோம், அவங்க வேலை பார்த்தாங்க. நைட் டைம்ல சில பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொண்ட 2 வீலர்ல 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல அவங்கள போய் டிராப் பண்ணிட்டு, அது கேப் சர்வீஸ், அப்போ அது டிரைவ் சர்வீஸ், அது 2 வீலர் சர்வீஸ். அது அப்படி எல்லாம் பண்ணி தொடர்ச்சி அவங்களால இருக்க முடியல. சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்பெனியோட எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாக்குறாங்க. நேம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணாங்க. அவங்க தான் கான்கிரீட்டா ஜாயின் பண்ணும்போது, இப்போ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கட்டும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா எல்லாரும் பக்கத்துல இருந்து தஞ்சாவூர்ல வேண்டாம்ப்பா, தஞ்சாவூர்ல ஒரு கம்பெனிங்கும் போது யார் இருக்க போறாங்க, இங்க எப்படி உனக்கு வர போறாங்க, நீ உனக்கு வர்ற கன்சல்டன்ட்ல வர வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாமே, நீயே கம்பெனிங்கிற பேர்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ எது செய்தாலும் ஒரு நேர்த்தியா இருக்கணும், அதுல ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் சரி, முடியல, ஒரு ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர்ல போகணுங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட்ங்கும் போது தான் பருக் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் தடையெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கே நேம் வைக்கிறோம். அப்போ தொடங்கியாச்சு, 5 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. 6 மாசம் போனதுக்கு அப்புறம் ப்ராஜெக்டை வந்து அங்கேருந்து ஹோல்ட் பண்றாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, ஒரு 2 பேர் மட்டும் வச்சுங்க, 2 பேருக்கும் பார்ட் டைமா கொடுங்க அப்படின்னா. பார்ட் டைமா நம்ம நாட்டில் பார்ட் டைம்ங்கிற ஜாப் மேஜரா இல்லை. இப்போ நான் ஆட்கள் எடுத்துட்டேன்.
நான் அவங்கள வீட்டுக்கு அனுப்ப முடியாது. எனக்கு இங்கே பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடையாது. நான் இங்கே என்ன சூழ்நிலை சரி, பிஸ்னஸ் நீங்கள் கொடுங்க, நான் வேலை பார்த்துறேன். எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் சரி. என்ன இப்போது இவங்களுக்கு 5 பேருக்கு நான் ட்ரெயின் பண்ணணும். 9 மணிலேருந்து 8:30 மணிலேருந்து விடிய கிளம்புற 5 மணி ஆகும். 5 மணிக்கு அங்கே ஒரு சோஃபா இருக்கும், அங்கே படுத்துடுவேன். 8 மணிக்கு இவங்க வந்து காலிங் பெல் அடிப்பாங்க. ஒரு 5 பேர் வருவாங்க, காலிங் பெல் அடிப்பாங்க. 8 மணி மூஞ்சி கழுவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங். ஒரு திருப்பி போய் படுக்கும்போது 3 மணி ஆகும். மத்தியானம் 3 மணிக்கு படுத்துட்டு திருப்பி ஒரு 8 மணி அந்த வாக்கில் எழுந்திரிச்சு திருப்பியும் நம்மளோட ருட்டீன், திரும்பவும் காலம்புற ஒரு ட்ரைனிங். இப்படியே ஒரு 6 மாசம் போனுச்சு. இதுக்கப்புறம் தான் நண்பர்களை கூப்பிட்டு இந்த கம்பெனி இப்படி தொடங்கியிருக்கேன், இப்படி ஆரம்பிச்சிருக்கோம், எனக்கு இதுல இந்த வருமானம் இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியும், வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் என்னை தாண்டி உள்ள எக்ஸ்போஷரில் உள்ளவங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு 18-19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட இவங்க எனக்கெல்லாம் நெட்வொர்க் இருக்கான்னு யோசிப்பேன். ஏன்னா நான் வந்து ஐ வாஸ் an introvert person. நிறைய பேச மாட்டேன், ஜோவியலாக போய் எல்லாத்தையும் கலந்துக்கக்கூடிய. எனக்கு பிரதானமாக ஃபேமிலி, மணி மேக்கிங், ஹேவிங் தெம் லைக் ஹேண்டிலிங் த, அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜராக இருந்தது. ஏன்னா தடுமாற்றம் தானே வாழ்க்கையாக இருந்தது. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமே எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் அவங்களுக்கு பதில்களும். காலேஜில் ஸ்கூலில் வந்து மார்க் வாங்கும்போது நம்மளை வந்து காரியம் துப்பியிருக்காங்க, சொல்லாமல் தெரியல.